பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஃபெய்த் ரிவைவல் மினிஸ்ட்ரி சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக 16/5/2025 சுவிசேஷ நட்சத்திரமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் பகுதியில் கிறிஸ்துவ அறியாத சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பின் விபிஎஸ் நடத்தி சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக 3 நாள் விபிஎஸ் நடத்தி 3ஆம் நாள் அவர்கள் அனைவருக்குமே ஆட்டோ வச்சு அழைத்து வந்து அந்த ஊர் கிராம பகுதியிலேருந்து ஆட்டோ வச்சு அழைத்து வந்து சங்கராபுரம் சர்ச்சில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். அன்பு தம்பி ஆரோன்மனுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு பாஸ்டர் மேத்யூ வாழப்படி கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படி இதெல்லாம் சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் வெளிப்படுதாக 150 குழந்தைகளுக்கு மேலே பேனா கிட்டு, எக்ஸாம் பேடு, ஜாமெட்ரி பாக்ஸு, டிபன் பாக்ஸு, அரிசி சிக்கன் பிரியாணி கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். இது தேவன் உங்கள் சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் தேவனுக்கு பயந்து உண்மை மோதபடி எங்களை தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஆசீர்வதித்து தேவன் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கேட்ட உடனே சுவிசேஷ ஊழியத்துக்காக தாமஸ் பெட்ரிக்கான குடும்பம் உடனே உதவி செஞ்சார். கர்த்தருடைய நாமம் மகிமையாக. மார்ட்டின் சுரேஷ் ராஜா பாலகிருஷ்ணன், ராஜா சிங்கண்ணன், எனது அருமையான அர்ஷன் அண்ணன் எல்லாருமே உதவி செஞ்சாங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சுவிசேஷ ஊழியத்தை தாங்கிற கிருபைகளுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. என் வாழ்க்கையில் நடந்த 2017 அடிபட்டு கழுத்துக்கு கீழே உணர்ச்சியில்லாமல் விழுந்த என்னை தேவன் எப்படி உயிரோடு வைத்திருந்தார், அவர் எப்படி என் மரணப்படுகைய வாழ்க்கையில் அவர் என்னை தேடி வந்து எனக்கு அற்புதமாக நடத்தி மரணப்படுகை எலும்பி வீல் சேரில் உட்கார வச்சு அவருடைய ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இருந்த அநேகருக்கு என்னுடைய சாட்சி தொடப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இருந்த பிச்சைக்காரனை கொண்டு தேவன் எப்படி உயர்த்தினார். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பிச்சை எடுத்த 2018. ஆனாலும் தேவன் அந்த எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஏங்கி நிற்கும் கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றினார். என் தேவன் அற்புதமாக இயேசப்பனை நடத்தி வந்த கிருபைகளுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இது எல்லாமே என்னால் அல்ல, தேவன் உங்கள் மூலமாக எனக்கு கொடுத்த இவருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சுவிசேஷ ஊழியத்தை தாங்குகிற உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் தான் தேவன் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கும்படி சுவிசேஷ ஊழியத்தை தாங்குகிற உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தோட பொக்கிஷங்களையும் ஆண்டவர் பரலோகத்தில் சேர்த்து வச்சு நன்மை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். அன்பு தம்பி ஆரோன் முரளி அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். தம்பியோட சாட்சி கேட்டு அநேகர் தொடப்பட்டாங்க. கர்த்தருடைய கிருபை எங்கள் 2 பேர்த்துக்கு அபிஷேகத்தோடு இருக்கிறதுனால சேலத்துலேருந்து 135 கிலோமீட்டர் பயணம் செய்து நான் வீல் சேரில் தான் இருக்கேன். தம்பி ஸ்டிக் வச்சு நடப்பார். 2 பேரும் நான் டிரைவர் ஒரு ஆள், எனக்கு ஒரு கேர்டேக்கர் பாஸ்டர் மேத்யூ. கார் மேலே எல்லாம் டிஃபன் பாக்ஸு, எல்லாம் பைபிள், எக்ஸாம் பேட் எல்லாம் கட்டி கொண்டு போய் சேலத்துலேருந்து 135 கிலோமீட்டர் பயணம் செய்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் போய் தேவனுடைய சத்தியத்தை விதைச்சிருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவோம். அந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரி மே மாதத்தில் விபிஎஸ் கிளாஸ் நடத்தி கர்த்தருடைய அன்பை சொல்லி ஆனால் சிறுபிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாக விதைப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தை சொன்னாங்க. உற்சாகமாக தெளிவாக ஒரு பிள்ளைகளும் ஒரு சிறுபிள்ளைகளும் குழந்தைகளும் வசனத்தை சொல்லி பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு போனாங்க. அவ்வளோ பேரின்பம், அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைகளுடைய முகத்தில். தேவன் இப்படியாக இங்கே நடத்தி வராரு. எனக்கு கழுத்துக்கு கீழே உணர்ச்சிகள் இருக்காது, யூரின் போகிற தெரியாது, பாத்ரூம் போகிற தெரியாது, கை வரும், கையில் இருக்கிற விரல் வரும், எதுவுமே வராது, எதுவுமே எனக்கு செயல்படாது. ஆனாலும் தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை என்னோட கூட இருந்ததுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கழுத்துக்கு கீழே உணர்ச்சியில்லாதனால என் உடம்பு முழுக்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே சுடு தண்ணியில் எப்படி சொல்கிறது, நெருப்பில் விவர மாதிரி அவியாத அக்னி போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உடம்பு. ஆனாலும் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து அவர் கிருபையால் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 365 நாளும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் எனக்கு உடம்புக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. எனக்கு கை கால் எதுவுமே செயல்படாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேச எனக்கு ஸ்பீச் திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்க, வாய் பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. கழுத்து 2 உடஞ்சி செயல்படாத என்னை என் வாழ்க்கையை மாற்றின கிருபைக்காகவும்
தயவுக்காகவும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சுவிசேஷ ஊழியத்தை தாங்குகிற உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அற்புதமாக நடத்தி வந்தார். ஏன்னா 135 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறேன், அங்கே போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்து எரிச்சல் தாங்க முடியல. ஆனாலும் தேவன் கிருபையாக அவர் கிருபை என்னை சூழ்வதனால என்னுடைய ஊழியத்தை ராஜ்யத்தை கட்டிட்டு வந்திருக்கேன். சிறுபிள்ளைகள் எல்லாத்துக்குமே புதிய ஏற்பாடு பைபிள் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். என்னையும் தம்பி ஆரோன் மூலியம் அந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கையிலும் யாருக்கு தேவையோ எங்கே விதைக்கப்படணுமோ அந்த இடத்துல விதைச்சி நல்ல இடத்துல விதைத்த விதையை போல் 30, 60, 100 தேவனுடைய பலன் தந்து கனிதரும்படி செபிச்சு அற்புதமாக விதைச்சிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சி கேட்ட ஒவ்வொருவரும் பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை தேவன் எவ்வளோ எப்படி அற்புதமாக நடத்தினார், எப்படி கொண்டு வந்தார், என் வாழ்க்கையை எப்படி மாற்றினார். இப்போ நான் தேசிய பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் விளையாட்டு வீரராக இருக்கேன். கேலோ இந்தியாவில் 2025 கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். கிளப் த்ரோவில், டிஸ்கஸ் த்ரோவில் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். எல்லாமே தேவன் தான். தலைநகர்லேயே போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். தேவனுடைய கிருபை என்னோட இருந்ததுனால தான் இந்த கழுத்துக்கு எதுவுமே செயல்படாது. நான் டெல்லி வரலும் பயணம் பண்ணி ஆண்டோடைய நாம மைப்படும்படி விளையாட்டில் ஜெயிச்சுட்டு விளையாட்டு வீரராக இருக்க. தெருக்களில், பஸ் ஸ்டாண்டில், சந்தைகளில், ஸ்கூல்களில், காலேஜில், மக்கள் கூடி கோயில் திருவிழாக்களில், மக்கள் கூடும் இடங்களில் எல்லா இடத்துலையுமே என் தேவனுடைய சுவிசேஷ நற்செய்தியை நாங்கள் விதைச்சி கொண்டிருக்கோம். அன்பு தம்பி ஆரோன் மூலையும் நானும் தேவன் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கார். புதிய படம் அநேகருக்கு பைபிள் கொடுத்துட்ருக்கோம். நாள் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி கொண்டே இருக்கோம். எங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டும் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். இந்த பூமியில் நாங்கள் உயிர் வாழ்வதே இயேசப்பாவோட கிருபையினால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2015 இந்த அலெக்சாண்டருங்கிறவங்க செத்திருந்தா நிறைய எல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே, எப்படி சொல்வேன் அவற்றையும் நீர் மாற்றினீர், தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியால யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியால யாரும் இல்லை. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 1, 2, 3 என்று எண்ண முடியாதே. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். அவர் மட்டும் இல்லைன்னா அந்த நாளில் உயிரோடு இருக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவ கிருபை என் மேலே அதனால தான் எனக்காக ரத்தம் சிந்தி, உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்த தேவன் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கழுத்துக்கு கீழே செயல்படாத எண்ணியும் கால்கள் செயல்படாத தம்பி ஆரோன் மூலையும் தேவன் கொண்டு எங்களை சுவிசேஷ நற்செய்தி விதைக்கிற தேவன் எங்களை கொண்டு பயன்படுத்துகிறார்னா உங்களை கொண்டு தேவன் பெரிய கல்வி செய்வார். கர்த்தர் தாமே சுவிசேஷ ஊழியத்தை தாங்குகிற உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.